நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சாலையோரங்களில் சிவப்பு நிறத்தில் கண்ணை கவரும் வகையில் பூத்து குலுங்கும் ஸ்பெத்தோடியா மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். திருப்பூரில் மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான பேரணியை மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் மற்றும் கல்லூரி மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய வாலிபர்களின் செல்போன்கள் அடிக்கடி திருடு போய் வந்துள்ளது. இதையடுத்து அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது மர்ம நபர் ஒருவர் செல்போன்களை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றிய ஊராட்சி பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் முதல் கட்டமாக விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மனுக்களை வழங்கினர். நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு திமுக சார்பில் போட்டியிட்டு எம்பி கதிர் ஆனந்த் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று பல்வேறு பகுதிகளில் நன்றி தெரிவித்து வந்துள்ளார். இந்த நிலையில் ஆம்பூர் அருகே எம்பி கதிர் ஆனந்த் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்ட இருந்த விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி முன்கூட்டியே போலீசாரால் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் அருகே திருமணம் செய்து கொள்வதாக கூறி இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கரூர் மாவட்ட திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் சிலம்பரசன் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசாரால் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கந்துவட்டி கொடுமை அதிகரித்து வருவதாக பாலவிடுதி பகுதியைச் சேர்ந்த குடும்பம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நீதி கேட்டு 1 மாத காலமாக போராடிய நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள எஸ்பி நடவடிக்கையில் திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பிறந்து 1 மணி நேரமே ஆன பச்சிளம் குழந்தை சாலை அருகே மீட்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பெண் குழந்தையை மீட்டு அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். விருதுநகரில் சிபிஐ மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தமிழக அரசு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களையும் அவர்களை பெற்றோர்கள் தாக்குவதும் கொலை செய்வதும் தொடர்கதையாகி வருகிறது. இதற்கு சிபிஎம் கட்சி வலுவான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது என பேட்டியளித்துள்ளார். வேலூரில் உள்ள நேதாஜி விளையாட்டரங்கில் இன்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு காவல்துறை, சிறை காவலர்கள் மற்றும் தீயணைப்புத்துறை காலி பணியிடங்களுக்கான உடற்தகுதி தேர்வு நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் மேஃப்ளவர் குடியிருப்பு வாசிகள் சார்பாக மேற்கு வங்காள பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்த சம்பவத்தை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது. இதன் பின்னர் ஆண் சகோதரர்களுக்கு ரக்ஷா பந்தன் தினத்தை முன்னிட்டு ரக்ஷா பந்தன் கயிற்றை கட்டி பாலியல் வன்கொடுமை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.